everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு ஜெனரல் நாலேஜ் வீடியோல நாம பார்க்க போறது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஆமாங்க, நேத்து பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நேத்து பார்த்த ட்ரிக்கு அப்புறம் உங்களுக்கு அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் மறக்காது, இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் மறக்காது அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இருக்க வேற 3 ஏர்போர்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? இன்னைக்கு பார்க்க போற ஏர்போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவி அஹியபாய் ஹோல்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ராஜபோஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ரெண்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து தெலுங்கானால. சோ இதுல வந்து ஈஸியா மனப்பாடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தெலுங்கானா. அதுலயும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அண்ட் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து கண்டினியூஸா படிச்சுட்டே இருந்தாங்கன்னா டெஃபினட்டா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு மேல வந்து இருக்கிற ஏர்போர்ட்டோட பேரை பாருங்களேன், தேவி அஹியபாய் ஹோல்கர் ராஜபோஜ். ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம், நான் ஒத்துக்கிறேன். இதை எப்படி பெஸ்ட் ட்ரிக்கா படிக்கிறது, லெட் அஸ் see. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவி அஹியபாய் ஹோல்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தேவி மட்டும் எடுக்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜபோஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கு ராஜா மட்டும் எடுக்க போறோம். தேவி அண்ட் ராஜா இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ்க்கு ஓடி போயிட்டாங்க. ஸோ ஈலோப் அப்படின்னா ஓடி போறதுன்னு அர்த்தம். தேவி அண்ட் ராஜா எங்க ஓடி போயிட்டாங்க? மத்திய பிரதேஷ்க்கு ஓடி போயிட்டாங்க. ஸோ தேவி அஹியபாய் ஹோல்கர் அண்ட் ராஜபோஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தெலுங்கானால இருக்கு. ஸோ ராஜீவ் காந்தில இருந்து ராஜீவ் மட்டும் எடுத்துக்கோங்க, தெலுங்கானால இருந்து டேலன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ TELAN நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? டேலன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ டேலண்ட் அப்படின்னு நம்ம ஆக்கிக்கலாம். ஸோ ராஜீவ் இஸ் அ டேலண்டட் பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எப்படி படிக்கிறது. ஸோ நமக்கு கேட்கிற கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா தேவி அஹியபாய் ஹோல்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சிச்சுவேட்டட் இன் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க போறாங்க. தேவின்னு பார்த்த உடனே நமக்கு மத்திய பிரதேஷ் ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லொகேட்டட் இன் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டேலண்ட் பார்த்த உடனே நமக்கு ராஜீவ் இஸ் அ டேலண்டட் பாய்ன்ற ட்ரிக் ஞாபகம் வரப்போது, தெலுங்கானாவை டிக் பண்ண போறோம். ஸோ வெரி வெரி ஈஸி ட்ரிக்கோட தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா தேவி அண்ட் ராஜா ஈலோப்டு டு மத்திய பிரதேஷ். தேவியும் ராஜாவும் சேர்ந்து மத்திய பிரதேஷ்க்கு ஓடி போயிட்டாங்க. தேவி அஹியபாய் ஹோல்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அண்ட் ராஜபோஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் both are situated in Madhya Pradesh and Rajiv Gandhi International Airport is situated in Telangana. The trick is Rajiv is a talented boy. ஸோ காய்ஸ் இன்னைக்கு பார்த்த ட்ரிக் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்க மனசை கவர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.